ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். இந்தியன் பேங்க்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 277 வேகன்சிஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸ், இந்த 1500 வேகன்சிஸை ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள், இது முக்கியமானது. கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், அவங்க வந்து ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் டிகிரி, இந்த மாதிரி எதுனாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே போல் இன்னொரு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் would have completed and have passing certificate for their graduation after 31st March 2020. 31st March 2020க்கு அப்புறம் நீங்கள் வந்து டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 படி உங்களுக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ ரெண்டுமே இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் PDF இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்டேட் வைஸ் டீட்டெயில்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 25 இருக்குது. டோட்டல் வேகன்சி 277. இந்த 277 வேகன்சியும் கேட்டகரி வைஸாக ஸ்பில் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 52 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 2 வேகன்சி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 74, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 27, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 122. ஸோ இந்த மாதிரி இந்த டோட்டல் வேகன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டேட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 அந்த டேட்டு படி உங்களுக்கு இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமானது. கேண்டிடேட்ஸ் would have completed and have passing certificate for their graduation after 31st March 2020. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த மினிமம் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 28 இயர்ஸ். இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 8 வந்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த nats.education.gov.in சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட். இதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ரண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கையில் வச்சுருந்துருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். அதுக்குண்டான சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, அப்புறம் வந்து நேம் ஆஃப் த டெஸ்ட் இருக்குது. ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸும் இதில் இருந்து இருக்குது. டோட்டலாக வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து 25 கொஸ்டின்ஸும் 25 மார்க்ஸும். டோட்டல் வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும். ஸோ இதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்த ரவுண்டு வந்து இன்டர்வியூ இருக்கும். பீரியட் ஆஃப் த ட்ரைனிங் ஆர் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 months. இது வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா உங்களுக்கு வந்து இந்தியன் பேங்க்லேயே வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்டைஃபன் பார்த்துக்குங்க. மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸ்க்கு வந்து 15,000 வந்து எவ்ரி மந்த் வந்து சேலரியாக இருக்கும். ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸில் 12,000 இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகிறீங்களோ அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஜ் நம்பர் 11 வந்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் apprentices will need to go through an assessment test. ஸோ ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதில் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இந்த 3 கேட்டகரிக்கு 500 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 15 வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயும் பே பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 21 வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, வேலூர், கோயம்புத்தூர். ஸோ இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 22 Annexure 2 வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஸோ இது வந்து ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் நல்லா செக் பண்ணி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து மொபைலில் வந்து ட்ரை பண்ணாமல் சிஸ்டமில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதில் இருக்கபடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது என்ன சைஸில் இருக்கணும், என்ன டைமென்ஷன்ஸ், அப்புறம் என்ன ஃபார்மேட், அது இமேஜாக பிடிஎஃப் ஆன் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோட்டோகிராஃப்னால் அது வந்து பிஎன்ஜி இமேஜாக இருக்கணும், சிக்னேச்சரும் இமேஜ் தான், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் அதுவும் இமேஜ், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதுவும் இமேஜ், இதெல்லாமே வந்து இமேஜ். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் வந்து பிடிஎஃபாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷன் எல்லாம் செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 277 வேகன்சிஸ் பார்த்துருந்தோம். அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஸ்பிளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இது எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கீழே போகணும், 25ல் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது 25ல் என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இதில் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, இது மாதிரி இந்தியன் பேங்க் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இருக்கும். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த அப்ளைன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது. ஸோ இதில் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பில் போனீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். ஸோ இதில் வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்குற டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து அந்த செக்ஷன்ஸில் வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ உங்களோட கேட்டகரியை பொறுத்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ இருக்காது. மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees இருக்கும். அதே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31st July 2024. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். 1 year வந்து நீங்கள் இந்தியன் பேங்க்கில் டைரெக்டாக வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்து பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ், பர்மனெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.